அண்ணனும் தந்தையும் சண்டையிட்டார். அண்ணனும் தந்தையும் சண்டையிட்டுக் கொண்டார்கள். எதற்காக சண்டையிட்டுக் கொண்டார்கள்? ஒரு 6 அடி நிலம். அந்த 6 அடி நிலம் யாருக்கும் சொந்தம். ஒரு வீடு இருக்கிறது. அதில் 6 அடி நிலத்திலே பங்கு வைப்பதே தகராறு வந்துவிட்டது. அண்ணன் சொன்னால் இது எனக்கு சொந்தம், தம்பி சொன்னால் இது எனக்கு சொந்தம். அந்த 6 அடி நிலத்திற்காக வேண்டி சொந்தம் கொண்டாடி 2 பேரும் அழைத்துக் கொண்டு சென்று அந்த நிலத்திலே விழுந்தார்கள். அந்த நிலம் சொன்னது முட்டாளே நீங்கள் 2 பேருக்கு எடுத்து சொன்னோம். இந்த பாதை, அந்த கவித்துவமான அந்த பாதை, அதாவது இப்பாவுடைய பாதை, அந்த மண் பேசியதாக அவரை பார்த்து சித்தரித்த அந்த கவிதை, அது நமக்கு வித்தியாசமான பாதை அவர்கள் அறிமுகம் செய்வது என்று சொன்னால் இதுதான் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி என்பது எல்லோருக்கும் வாய்க்கிறது. எல்லாருக்கும் அறிவு இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் ஆராய்ச்சி தலைவருக்குமான சொல்ல முடியாது. உலகத்துல மனிதர்கள் 3 வகையா இருக்கிறாங்க. 1வது என்னன்னா படிக்காதவர்கள், 2வது படித்தவர்கள், 3வது ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானி. படித்த எல்லாருமே விஞ்ஞானிகளா இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் இப்ப நம்ம மருத்துவம் படிக்காதவங்க, நமக்கு மருத்துவம் தான் தெரியாது. உடல் நலத்துக்கு விஞ்ஞானிகளே சொல்லுவோம், டாக்டர் போவோம், நமக்கு மருத்துவம் தெரியாது, மருத்துவம் படிக்காதவங்க. இன்னொரு நிறைய வருது. 2வது யாரு? மருத்துவம் படித்த டாக்டர், மருத்துவர். இவங்களுக்கு என்ன தெரியும்? சிகிச்சை முறையை தெரியும். இந்த நோயை இந்த நோய்க்கு எப்படி சிகிச்சை செய்ய வேண்டும், மாத்திரை கொடுக்க வேண்டும், அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மாத்திரையை மருந்து கண்டுபிடித்தவங்களா அந்த டாக்டரு? அந்த சிகிச்சை முறையை கண்டுபிடித்தவங்களா அந்த டாக்டரு? இல்ல, கண்டுபிடித்தவர்கள் மருத்துவ விஞ்ஞானி, மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள். அவர்கள் கண்டுபிடித்தார்கள், அவர்கள் உருவாக்கினார்கள், அதை அவர்கள் படித்தார்கள். மக்களை அனைவரும் சட்டத்தை எடுத்துக்கொண்டால் சட்டம் படிக்கிறவர்கள் நாம், வக்கீலெல்லாம் சட்டத்தை படித்தவர்கள். ஆனால் சட்டத்தை படிக்காத வக்கீலா சட்டத்தை இயற்றினார்கள். வக்கீலர் சட்டத்தை அவங்களா இயற்றினாங்க, அவங்களா உருவாக்குறாங்க. அது சட்ட நிபுணர்கள் உருவாக்குறாங்க. அது 3 வேலை செய்யுது. சட்டம் படிக்காதவர்கள், சட்டம் படித்தவர்கள், சட்டத்தை உண்டாக்கியவர்கள். இது உலகத்தினுடைய இயற்கையோடு மட்டுமல்ல, மார்க்கத்தில் இப்படி 3 வகை இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, நன்மை நாயகர் செல்லதாரே சொல்கிறார். அதற்காக ஒரு மார்க்கத்தை கொடுத்து அனுப்பினார். எந்த மார்க்கத்தையும் எந்த மார்க்க ஞானத்தையும் கொடுத்து அல்லா அனுப்பினானோ அந்த மார்க்கத்திற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் மழையை போல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மழை பெய்யக்கூடிய நிலைகள் 3. மழை பெய்கிறது, ஆனால் மழை பெய்யக்கூடிய நிலங்கள் 3. ஒரு வகையான நிலத்திலே அந்த மழையை உள்வாங்கி குடித்து அது விளைச்சலை தருகிற பூமி. இன்னொரு வகையான நிலம் இருக்கிறது, தைத்தியம். அதை மழையை தேக்கி வைத்துக் கொள்கிறது, உள்வாங்கி குடிப்பதில்லை, அது தேக்கி வைத்துக் கொள்கிறது, விளைச்சலை தருவதில்லை. 3வது நிலம் இருக்கிறது, அது கட்டான் மழை, பெய்கிற மழை அப்படியே போயிடுது. அங்கே நிற்கிறது முன்ன போவது. இது 3 வகையான நிலைகள் இருக்கிறது. அல்லாவுடைய மார்க்க ஞானத்தை அந்த மழையை பெறுகிற நிலைகள் 3 வகையாக இருக்கிறது என்று நன்மை நாயகர் செல்லதாரே சொன்னாங்க. கட்டாந்தரை நம்ம மாதிரி சாதாரணமாக நம்மளிடத்துல அது பாதுகாக்கப்பட்டதில்லை, நாம உள்வாங்கி ஆராய்ச்சி நிலைகளே இல்லை. 2ஆம் தரம் என்னன்னா, அந்த மழையை ஞானத்தை உள்ளத்தை தேக்கி வைத்தார்கள், போதார்கள். ஆனா அவங்களுக்கு ஆராய்ச்சி திறனில்லை. ஆனா ஆராய்ச்சி திறனுள்ள புதிதாக இமாம்களுக்கு அவர்கள் கொடை கொடுத்தார்கள், பாதுகாக்கப்பட்ட அறிவை கொடுத்தார்கள், பாதுகாக்கப்பட்ட குரானை கொடுத்தார்கள். 3வது இடம் அதான் அந்த மழையை உள்வாங்கி குரானையும் அதீதையும் ஆராய்ச்சி செய்து அதை உள்வாங்கி குடித்து 6ஆம் கட்டங்கள் என்ற விளைச்சலை செய்ய தந்தவர்கள் அவர்கள் புதிதாக இமாம்கள். எனவே 3 வகையான மனிதர்கள் முஸ்லிம்களே இருக்கிறார்கள் என்று உமார் இருக்கிறார்கள் சொல்றார்கள். அப்படின்னா எல்லாரும் இமாம்கள் அண்ணன் சொல்லிட்டாங்க சொல்றாங்க, எல்லாராலையும் ஆராய்ச்சி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது எல்லாரும் குரானுக்கு எந்த இமாமும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு வகையில முட்டாள்தனம். நான் ஒரு வீட்டை வரைக்கும் அந்த வகையில் சொன்னாங்க, நான் வந்து இமாம்களை கேட்கிறது ஒரு விஷயம் என்னவென்றால்
கொடுக்கலாம். ஆனா அதோட சுவாசம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த பதில் வந்து அறிவுபூர்வமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி கேட்டவரு குரான் ஓதுவது தெரிந்ததா, மூணு திரும்புவது தெரிந்ததா கேள்வி கேட்டிருந்தா அப்ப அது பதில் சொல்லலாம். ஒருவர் கேட்கிறவங்களும் மூணு திரும்ப ஓத தெரிந்ததா, ஒரு திரும்ப ஓதலாமா ஓதக்கூடாதா கேட்கப்படும் கூடாதான் சொல்றே தவிர அதோட குரான் ஓது திறந்ததுன்னா குரான் ஓது திறந்ததுன்னா இப்படியா பார்க்கக்கூடாது. காலையில் சொல்லப்படுகிறோம் இல்லையா, நிறுத்தி சொல்லப்படுகிறோமா இல்லையா, பையனாக படிக்கூடாதா படிக்கலாம். அப்பதான் கேட்காது நிறுத்தி சொல்லப்படுகிறதா படிக்கூடாதா. நான் என்ன சொல்லணும், படிக்க சொல்லணும், படிக்க சொல்லணும். அதோட குரான் ஓது திறந்தது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நிறுத்தி படிக்கக்கூடாதா. பரிசைக்கு மாணவர்கள் படிப்பா புத்தகங்களை படித்து கொடுத்துருந்தான். பரிசைக்கு மாணவன் படிக்கலாம் படிக்கலாமா படிக்கணும் செய்யணும். அதோட குரான் தெரிஞ்சதானே சிறந்ததா இல்லையாங்கிறத பேச்சு எதை எந்த நேரத்தில் ஓதணும் கணக்கு எல்லாரும் எல்லாருக்கும் ஓடக்கூடாது. எல்லா மருந்தும் எல்லா துறையும் சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு துறைக்கும் மருந்து இருக்குது. அந்த மருந்து தான் அந்த பயன்படுத்தலாம். சிறந்த மருந்து இருந்தாலும் அவருக்கு மருந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க எதையாவது அந்த மருந்து சாப்பிட்டா நோய்க்குள்ள மருந்து சாப்பிட்டாங்க எனக்கு அவருக்கும் மருந்து அப்படின்னு சாப்பிட்டா ஒன்று ஏற்படும். அதான் பாதுகாப்பு. நான் சொல்ல விஷயம் குரான் ஆகியிருக்கிறதுமா அதனை இமாம்களை பின்பற்றுவது கேள்வி அல்ல. அப்படி கேள்வி கேட்டால் நீண்ட பதில் சொல்வது நாமும் பதில்களோடு குரான் தான் பின்பற்ற வேண்டும். கேள்வி அல்ல அல்ல. கேள்வி என்னன்னா குரான் ஆகியத்துக்கு இமாம்கள் சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதா, நேற்று கையில வழியில் முளைத்த இந்த காரணங்கள் சொல்கிற விளக்கத்தை பின்பற்றுவதா. அதுதான் கேள்வி. அதுதான் கேள்வி. அதுதான் பதில். நேற்று முறை நேற்று மனைவி முளைத்த காரணங்கள் அவர்கள் தருகிற விளக்கத்தை பின்பற்ற வேண்டாம். ஏன் பின்பற்றக்கூடாது? அவர்களுக்கு ஆராய்ச்சிகளும் இல்லை, தக்குவாவும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தக்குவாவும் இருக்க வேண்டும், ஆராய்ச்சிகளும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தது இமாம்கள் இருந்தது. எவ்வளவு தக்குவா இருந்தது, அபாசமான தக்குவா. இமாம்கள் அகமதியோட அர்த்தத்தை அடைக்கி ஒரு ஆள் கடன் கொடுத்துருந்தாங்க. கடன் கொடுத்திருக்கிறத கடனை கேட்க போறாங்க. கடனை கேட்க போகும்போது கடன் கேட்கறது உண்மை இல்லைங்க. கடன் கொடுத்ததை கேட்கறது கருத்து இல்லை, உண்மை இல்லையா? அப்ப அந்த உண்மையை கேட்க போறாங்க. கேட்க போகும்பொழுது அந்த வீட்டுல அந்த கூரையில ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்தை போய் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துக்கிறாங்க. வீட்டுக்கார வந்து வெளியே வராங்க. நிலத்தை நிற்காம வெயில் அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாம வீட்டுக்குள்ள கதவை தட்டுள்ளதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். அந்த வீட்டினுடைய நிலவே நிற்காம வெயிலவே நிற்காங்க. ஏன் வெயில நீங்கன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, கடன் கொடுத்து பயன்படுத்தால் வட்டி ஆகிவிடும். கடன் கொடுத்து முழு கதவையும் பகுவதிகள் எல்லாம் வட்டி முடியுது. கடன் கொடுத்து பயன்படுத்தால் வட்டி ஆகிவிடும். நான் கடன் கொடுத்திருக்கிறேன், அவருடைய வீட்டுடைய நிலவை நான் பயன்படுத்தினால் வட்டி ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறேன். இந்த தகவலை நான் சொல்கிறேன். நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க முடியாத நிலையத்தை பெற்றவர்கள் அந்த மாநிலம் தேசிய பட்டு வியாபாரியாக அடைகிறவர்கள். ஒரு சமயம் ஒரு வியாபார இடத்துல அந்த பட்டை கொடுத்து விற்பனைக்காரர்களை அனுப்புவது போது ஒரு பட்டு துணியை சுட்டி காண்பித்து இதை கொலை இருக்கிறது, இந்த கொலையை சுட்டி காண்பித்து மற்ற பட்டுடைய விலையோடு குறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்றார். இதுதான் பெரிய சட்டம். ஒரு பொருளை விற்கும் பொழுது அந்த குறைகள் இருந்தால் அதை மறைத்து கூடாது. நம்ம திருச்சி நாட்டை உள்ள வச்சு கொடுத்துருவோம். திருச்சி நாட்டை உள்ள வச்சு கொடுத்துட்டு நிறைய சாதனம் வச்சுருவோம். அதனால் நல்ல நஷ்டங்களோடு அதை மோசமான தேவை சிலைகளை உள்ள வச்சு முதல் தவிர்க்கிறோம். வியாபாரம் முழுக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது எப்படி திரும்பங்களே மதினாவுடைய பிரகாசத்தோடு நான் சொல்கிறாங்க. அங்கே வந்து நோயில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உணவு தானியங்களை பார்க்கிறார்கள். அப்பொழுது மேலே இருக்கிற உணவையும் பார்க்கிறார்கள், கீழே இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற உணவையும் பார்க்கிறார்கள். கையே உள்ளதற்கு வெளியே இருந்தால் ஈரமாக இருக்கிறது. இது என்ன கீழே ஈரமா இருக்கிறது, மேலே தாண்டி இருக்குது அப்படின்னு கேட்டா அதை கையில் இருக்குது அப்படின்னு சொன்னார்கள். அதை கண்ட ஞானமாக கீழே தெரியாத மரத்தை ஈரமானதை கீழே வச்சு தாண்டி போனதை மேல வச்சிருக்கிறார். அவரு மண் அடுத்த
யார் இப்படி மோசடி செய்கிறார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அங்கே பிரசவம் செய்தார்கள் என்று நான் சொல்கிறேன். இந்த வழியில் வந்தவர்களுக்கு அவர் அவர் வராமல் ஒரு துணி